Dear students, in this video we are going to see ninth standard third poem on Killing a Tree by Dr. Gav Patel. அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு 3வது போயிட்ரியான on Killing a Tree பற்றி பார்க்க போகிறோம். In this slide I had given about the poet Dr. Gav Patel. அவருடைய இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்லைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, warm up activity is given in your textbook itself. So what is a tree அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ மரங்கள் என்றால் என்ன? உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? ஓகே, so now I give my answer. A tree is a tall plant that has a wooden trunk with branches, leaves, flowers and fruits. Okay, மரங்கள் என்றால் என்ன என்பதற்கு உங்களுடைய பதில். ஓகே, ஸோ நான் என்னுடைய பதிலையும் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன், ஒய் ட்ரீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர் சர்வைவல். நாம் உயிர் வாழ மரங்கள் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்ற கேள்வி தான் இது. ஆமாம், மரங்கள் இல்லைன்னா நாம் இன்றைக்கி உயிரோடவே இருக்க முடியாது. காரணம், ஒரு மனிதனால் 3 நாட்கள் தண்ணி குடிக்காமல் கூட இருக்க முடியும். ஆனால் சுவாசிக்காமல் மேக்ஸிமம் 5 to 10 minutes ஒரு மனுஷனால் உயிரோடு இருக்க முடியாது. ஸோ நாம் உயிர் வாழ தேவையான இந்த ஆக்சிஜனை நமக்கு தர்றதே இந்த மரங்கள் தான். ஸோ மரங்கள் மனிதன் உயிர் வாழ பெரிதும் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. தேர்ட் ஒன், ஹவு லாங் டேஸ் இட் டேக் அ ட்ரீ டு க்ரோ டு இட்ஸ் ஃபுல் சைஸ். ஒரு மரம் நல்லா பெரிய மரமாக அது வளர்ச்சி அடைய எத்தனை வருடங்கள் நமக்கு தேவைப்படுகிறது? மாணவர்களே, நீங்கள் மரங்களை வளர்க்கும் அந்த ஒரு நல்ல குணாதிசயத்தை, அந்த ஹாபியை நீங்கள் வளர்த்துக்கணும்ப்பா. ஓகே, ஆல்ரெடி ஐ ஸ்ட்ரெஸ் திஸ் இன் மை ப்ரீவியஸ் கிளாஸஸ். ஓகே, அதே போல் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சும் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஓகே, சில பேர் அனுப்பியும் இருந்தீங்க இந்த மரம் வளர்க்குறத பற்றி. ஓகே, நைஸ். ஐ அப்ரிஷியேட் those students and I encourage the other students also to grow trees. ஓகே, மற்ற மாணவர்களும் மரங்களை வளர்க்க நான் இந்த மணி வேளையில் உங்களை நினைவுபடுத்துகிறேன். ஓகே, அதை நீங்கள் உங்களுடைய வழக்கமாக மாற்றிக்கோங்க. ஒரு மரம் முழுமையாக வளர்ச்சி அடைய நமக்கு அந்த மரத்திற்கு ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக தேவைப்படுகிறது. ஓகே, ஆனால் நம்ம பள்ளியில் we can see more than 40 to 50 years of trees. 40லேருந்து 50 வருடம் பழமையான மரங்களெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அது நமக்கு ஒரு பெருமையாகவும் விளங்கி கொண்டு இருக்கிறது. ஃபோர்த் ஒன், ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் டு கட் டவுன் அ ட்ரீ. ஒரு மரத்தை வெட்டி சாய்க்க எவ்வளோ நேரம் தேவை? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ், இந்த மாடர்ன் மெஷினரிஸை வச்சு வித்தின் ஃபியூ மினிட்ஸ், சில மணித்துளிகளிலேயே, நிமிடங்களிலேயே ஒரு மரத்தை வெட்டி சாய்க்க நம்மால் முடிகிறது. ஓகே, ஒரு மரம் வளர்ந்து பெருசாக எத்தனை வருஷம் ஆகுது, ஆனால் அதை அழிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைமு? ஒரு சில மணித்துளிகள்லேயே அதை நாம் என்ன பண்ணிடுறோம்? அழிச்சிடுறோம். ஸோ யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நம்முடைய போய்ட்ரியுடைய டைட்டிலே பார்த்திங்கன்னா ஆன் கில்லிங் ஏ ட்ரீ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த போயட் டாக்டர் பட்டேல் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மரத்தை எப்படி கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு மரத்தை கொல்லணுன்றதுக்காக அதை நமக்கு சொல்லலை. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா, அவருக்கு மரங்கள் மீது இருக்கக்கூடிய கரிசனைய என்ன பண்ணுறோம், மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணுறோம், சும்மாவே இருக்க மாட்டேன்றோம். இந்த மரங்களை எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறோம். போயிட்டு அப்பப்போ அது சும்மா நடந்து போகும்போதே கூட என்ன பண்ணுறோம், கையில் குச்சி இருந்தால் போட்டு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறோம். நடந்து போயிட்டுருக்கும் போது கூட அங்கே இலைகளை பிடிச்சி கிள்ளி கீழே போடுறோம். ஓகே, எதற்காக அப்படி நாம் செய்யணும்? இதுவே ஒரு மனிதர்கள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது நாம் அப்படி போய் அவங்கள பிடிச்சி இழுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா இருப்பாங்களா? ஒரு விலங்கு இருக்கும்பொழுது அந்த விலங்கை போய் நம்ம தொந்தரவு பண்ணும்போது அந்த விலங்கு அங்கே நமக்கு அதுவும் நம்மளை எதுவும் செய்யாமல் இருக்குமா? யோசித்து பார்க்கணும். ஆனால் மரங்கள் நமக்கு எந்த தீங்கும் செய்வதில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை போட்டு அடிக்கிறது, கத்தி எடுத்துன்னு போய் வெட்டுறது, இந்த வேலையை பார்த்துன்னு இருக்கிறோம். அதுக்கு தான் இங்கே இந்த கிவ் பட்டேல் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன் இது போலலாம் நீங்கள் மரத்தை தொந்தரவு பண்ணுறீங்க? எதற்காக இந்த மரத்தை சும்மா போய் வெட்டுறீங்க? எதற்காக சும்மா அடிக்கிறீங்க? ஒரேடியாக என்ன பண்ணுங்க, மரத்தையே கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கோவத்தின் வெளிப்பாடாக தான் இந்த போயட்ரி நமக்கு அமைந்திருக்கிறது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு படிக்கணும். அவர் ஏன் மரத்தை ஏன் கொல்ல சொல்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நீங்கள் செய்யறதுக்கு பதிலாக ஏன் அந்த மரத்தை ஒரேடியாக நீங்கள் கொன்னுடலாமே, பாவம் இல்லையான்ற மாதிரி தான் அந்த போயட்ரியை இவர் எழுதியிருக்கிறாரு. ஓகே, இப்போ நாம் எக்ஸ்பிளனேஷனுக்கு போகலாம். ஸோ glossary is here. Okay, it takes much time to kill a tree, not a simple jab of the knife will do it. It takes much time to kill a tree. ஒரு மரத்தை கொல்வதற்கு இங்கே பல மணி நேரம் தேவைப்படுது. ஏன்னா நீ ஒரேடியாக போய் ஒரு பெரிய வெட்டுக்கத்தியோ இல்லை ஒரு பெரிய அந்த மரம் வெட்டுற அந்த மிஷினோ அதை வச்சு நீ கொல்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன இந்த வீட்டில் காயெல்லாம் அரியறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கத்தி எடுத்துன்னு போய் நீங்கள் போய் குத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இந்த மரம் சாகாது அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக இந்த வரிகள் அவர் சொல்லியிருப்பார்னா, யாராச்சும் அவர் கண் முன்னாடி இந்த வெட்டு கத்தியோ இல்லை சாதாரண இந்த பேனா கத்தியோ இல்லை வீட்டில் பயன்படுத்துகிற அந்த நைஃப், அதாவது வீட்டில் அம்மா சமையல் கட்டில் பயன்படுத்துகிற அந்த காயெல்லாம் அறியக்கூடிய அந்த கத்தியை வச்சுன்னு யாராச்சும் அவர் முன்னாடி போய் மரத்தை ஏதாவது செய்திருந்திருப்பாங்க. அதை பார்த்த உடனே தான் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்கிறாரு, எதற்காக இது போல் இந்த சின்ன கத்தியை வச்சுக்கின்னு இந்த மரத்தை வெட்டுற, இப்படி நீ வெட்டினீன்னா இந்த மரத்தை உன்னால் வெட்டி சாய்க்க முடியாது. அதான் நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப். ஒரு சாதாரண சிம்பிள் ஜாப்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓங்கி ஒரு சின்ன காய் அறுக்கிற கத்தி அதை வச்சுக்கின்னு நம்ம ஓங்கினா தான் ஒரு பெரிய மரத்தை நம்ம குத்தினாலும் இல்லை வெட்டினாலும் நம்மால் என்ன பண்ண முடியாது, வெட்டி சாய்க்க முடியாது. அப்படி அந்த கத்தியை வச்சு நம்ம வெட்டி சாய்க்கணுன்னா அதுக்கு டேக்ஸ் மச் டைம், ரொம்ப நேரம் பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது போலலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இட் ஹஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த். இந்த மரம் நீங்கள் இப்படி அதை அழிக்கணும்னு பார்க்குறீங்க, ஆனால் அந்த மரம் எப்படி தெரியுமா வளர்ந்துருக்கு, க்ரோனா எப்படி வளர்ந்துருக்குன்னா பூமியிலிருந்து அதற்கு வேண்டிய விஷயங்களை கன்சியூம்னா எடுத்துன்னு இருக்குது. என்னென்னலாம் எடுத்துன்னு இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியும். ரைசிங் அவுட் ஆஃப் இட், ஃபீடிங் அப்பான் இட் க்ரஸ்ட். அதாவது க்ரஸ்ட்னா இந்த பூமியுடைய அந்த ஒரு பகுதியிலிருந்து இது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் தனக்கு தேவையான சத்தை உறிஞ்சி எடுக்குது, அப்சார்ப் பண்ணுது. இயர்ஸ் ஆஃப் சன்லைட். அது மட்டும் இல்லை, இது எத்தனை வருடம் இங்கே இருக்குதோ அத்தனை வருடமும் சூரிய ஒளியை இது என்ன பண்ணியிருக்கு, அப்சார்ப் உறிந்து கொண்டு அதுக்கு தேவையான, நமக்கு தெரியும் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸ், ஒளிச்சேர்க்கை அந்த ப்ராசஸ் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். ஸோ சூரிய ஒளியும் இது எடுத்து வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லை, ஏர் பார்த்திங்கன்னா நம்ம வெளியிடக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற இன்னும் நம்ம தீமை கேடு, இப்போ புகையெல்லாம் எரிக்கிறோமா, அந்த புகையை கூட இந்த மரம், நாம் எதையெல்லாம் நாம் கேடாக இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்கிறோமோ, இந்த சுற்றுப்புறத்துக்கு நாம் என்ன கெடுதல் எல்லாம் செய்கிறோமோ அந்த கெடுதல் எல்லாம் இந்த மரம் தனக்குள்ளே வாங்கிட்டு நமக்கு நல்ல காற்றை கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு எல்லாமே நல்லது செய்து கொண்டு இருக்குது. ஆனால் இவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள், இது நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பச்சை மரத்தை நீங்கள் எரிச்சிங்கன்னீங்கன்னா என்ன பண்ணும், அதுலேருந்து பிளாக் கலர் ஸ்மோக்ஸ் வெளியே வரும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரம் மனிதர்களாகிய நம்மால் வெளியிடப்பட்ட அந்த புகைங்க தான் அது அப்சர்வ் பண்ணி தனக்குள்ளே சேமித்து வச்சுருக்கும். அதை நாம் எரிக்கும் போது என்ன ஆகணும், பச்சையாக எரிக்கும் போது அந்த புகை மீண்டுமாக வெளியேறும். ஸோ நம்ம என்ன தான் கெடுதலான ஒரு செயலை செய்து இந்த சுற்றுப்புறத்தை கெடுத்தாலும் அதை தூய்மையாக மாற்றக்கூடிய சக்தி இந்த மரங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, வாட்டர், ஓகே, தண்ணியை கூட இந்த மரம் உறிஞ்சி குடிக்குது. அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரோட்டிங் லீவ்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லெப்ரஸ் ஹைட் அப்படின்னா பார்க் ஆஃப் த ட்ரீ. லெப்ரஸ் பிகாஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த பார்க் இஸ் டிஸ்ஃபிகர்ட் அண்ட் இர்ரெகுலர். இங்கே பார்த்தீங்கன்னா லெப்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு இந்த தோல், லெப்ரசி அப்படின்னா இந்த குஷ்டரோகம், தோலில் வரக்கூடிய ஒரு வியாதியை தான் சொல்கிறோம். ஆனால் இங்கே லெப்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டை, அந்த பட்டையிலிருந்து என்ன வருது, ஸ்ப்ரோட்டிங் லீவ்ஸ், ஓகே, இலைகள்,
அண்டு அந்த இலைகள் பிரான்ச்சஸ் கிளைகள் வந்து அதில் இலைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்கிறார். ஏன் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு சின்ன கத்தியை வச்சு ஒரு மரத்தை வெட்டுறீங்க? மாறாக அதை வந்து ஒரேடியாக நீங்கள் கொன்னுடலாம். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது மட்டும் இல்லை, இந்த மரம் இந்த பூமியில் அதுக்கு வேண்டிய நிறைய விஷயத்த எடுத்துக்குது. ஓகே, அதே போல் சூரிய ஒளியெல்லாம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்கிறார். நவ் வி மூவ் டு த செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ ஹேக் அண்ட் ஷாப் பட் திஸ் அலோன் won't do it. இங்கே சொல்கிறார், நீங்கள் வெறுமனே ஒரு மரத்தை கழித்து விட்டாலோ, ஒரு கிளைகளை போய் என்ன பண்ணுறோம், வெட்டி கழித்து விட்டாலோ, திஸ் அலோன் won't do it. திஸ் அலோன் won't do itனா இது மட்டும் அதை செய்யாது. எதை செய்யாது? ஒரு மரத்தை முழுமையாக கொல்லாது. மாறாக என்ன செய்யணும்? நாட் ஸோ மச் பெயின் வில் டூ இட். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அந்தளவுக்கு வலியும் அது கொடுக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு மரத்தை கொல்ற த ப்ளீடிங் பேக் வில் ஹீல். நீங்கள் என்ன தான் ஒரு மரத்தை கழித்து விட்டாலும் அந்த கிளை, வெட்டப்பட்ட கிளையிலிருந்து ப்ளீட், எப்படி மனிதர்களாகிய நமக்கு ஏதாச்சும் அடிபட்டால் உள்ளே இருந்து ரத்தம் எப்படி வருகிறதோ அதுபோல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வகையான ரெசின், அதாவது பார்த்துருப்போம் நம்ம கோந்து அப்படின்னு சொல்லுவோம், கம்மு போல் இருக்கும். ஓகே, அது சில மரங்களில் லேட்டெக்ஸ் பால் போன்ற ஓகே ஒரு திரவம் வெளியில் வரும் மரத்தை நம்ம இது பண்ணோம்னா. ஸோ நம்ம என்ன தான் ஒரு மரத்தை வெட்டி விட்டாலும் அதுக்குள்ளே இருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ரெசின் போன்ற அந்த அமைப்பு, அந்த திரவம் என்ன பண்ணுமா, அந்த பார்க்குன்னா அந்த கிளைகளை வில் ஹீல்னா குணப்படுத்திடும். அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் கேர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ். நீங்கள் என்ன தான் மரத்தை அடியோடு வெட்டினாலும் ஓகே, அங்கேருந்து என்ன ஆகிடுமா, கொஞ்ச நாள்லேயே அது துளுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ வேரை விட்டுட்டு நீ மரத்தை வெட்டினா அது மரம் மீண்டுமே என்ன பண்ணிடுமா, துளுத்துடும் அப்படின்னு தான். அந்த க்ரீன் ட்விக்ஸ்னால் சின்ன சின்ன அந்த இந்த கொடி போன்ற ஒரு மரத்தை நம்ம வெட்டி விட்டால் அங்கே டக்குன்னு கொஞ்ச நாள் பொறுத்து என்ன ஆயிருக்கும், துளுத்து இருக்கும்ல, அதை தான் சொல்ல வர்றாரு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும், மினேட்டர்னால் சின்ன சின்ன பாக்ஸ், சின்ன சின்ன அந்த கிளைகள் என்ன ஆகுனா, விச் இஃப் அன்செக்ட் வில் எக்ஸ்பேண்ட் அகெயின் டு ஃபார்மர் சைஸ். நீங்கள் அந்த வெட்டிட்டு அடியோடு வெட்டினா கூட வேறு பூமியில் இருந்தால் அதுனா ஒன்றா சின்னதாக துளிர் விட்டு அதை நீங்கள் கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பேண்ட் அகெயின் டு ஃபார்மர்ஸ், மீண்டும் அது எப்படி இருந்துச்சோ அது போல் பழைய நிலைமைக்கு அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சரில் அது சின்னதாக வளர்ந்துருக்கு. செகண்ட் பிக்சரில் என்ன, இஃப் அன்செக்டு, நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டா அது மீண்டுமாக பெருசாக வளர்ந்துரும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு தேர்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறார். நோ, த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட். அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் அடியோடு வெட்டுறது மட்டும் முக்கியம் இல்லை, ஏண்டாவது அடியோடு வெட்டிட்டு கூட மறுபடியும் அது துளுக்கும், மறுபடியும் நீ என்ன பண்ணுவ, அதை போய் வெட்டின்னு இருப்ப. ஸோ தயவுசெய்து ஒன்று பண்ணு, அந்த மரத்தை ஒரேடியாக கொன்னுடு. அதுக்கு என்ன தெரியுமா வழி, அந்த வேரோட அந்த மரத்தை பிடுங்கி எரிஞ்சிரு அப்படின்றார். கயிறை கட்டி, அதான் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் ஆர்ட் இட் இஸ் டு பி ரோப்ட் டைட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆங்கரிங் மீன்ஸ் நங்கூரம் போன்ற ஓகே, அந்த பூமி ஹேர்த்தில் அது என்ன இருக்குன்னு நங்கூரம் போன்று ஆழ்ந்து பதிந்து இருக்குல்ல அந்த வேர், அந்த வேரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கயிறு கட்டி அதை இழுத்து அண்ட் புல்ட் அவுட், அதை வெளியில் போட்டுருங்கப்பா. ஸ்னாப்ட் அவுட் ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி, முழுமையாக அதை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, வேரோட பிடிங்கி எரிஞ்சிடுங்க. அவுட் ஃப்ரம் த எர்த் கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஃபார் எர்த் கேவ்னா, த எர்த் பெட் ஆர் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு. ஓகே, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர் த ரூட் வாஸ் ஃப்ரிம்லி அட்டாச்சு. ஏன்னா மரத்துடைய வேர் எங்கே இருக்கும், பூமிக்கு ஆழத்தில் நல்லா அடியில் போய் புதைஞ்சி இருக்கும்ல, அதை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த ஹர்த் கேவில் இருக்கிற அந்த வேரோட நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, பிடுங்கி வெளியில் போட்டுருங்க. அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ் த சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட். அங்கே தான் அந்த வேர், அந்த வேர் தான் அதுக்கு உயிர், அதுதான் அதுக்கு வலிமை இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, ஒயிட் அண்ட் வெட், சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட்டுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்னன்னா, த ரூட் ஆஃப் த ட்ரீ கண்டெய்னிங் சாப் விச் இஸ் அ ஒயிட் லிக்விட் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆல் த இம்பார்ட்டண்ட்
நியூட்ரியன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் நெசசரி டு சஸ்டெயின் இட். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வேரில் தான் அதுக்கு சத்து இருக்குது. அது எப்படி இருக்குமா, வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த ஈரம் தன்மை கொண்ட அங்கே தான் அதுக்கு சத்து இருக்குது. அங்கேருந்து தான் அந்த வேர் என்ன பண்ணுது, பூமியில் இருக்கக்கூடிய சத்து அந்த மரத்துக்கு தேவையான அனைத்து சத்தையும் அந்த வேர் தான் உறிஞ்சி அந்த மரத்தை ஒரு வலிமையான மரமாக மாற்றுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அது பல வருடமாக பூமியில் இருந்து அந்த வேலை தான் செய்துன்னு இருக்குது. ஸோ நீ ஒரேடியாக அந்த மரத்தை பிடுங்கி போட்டுரு, கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுமைப்படுத்துறது. நீ ஒரேடியாக எடுத்து போட்டேன்னா அதோடைய சக்தி குறைஞ்சி அது என்ன ஆகிடும், சீக்கிரமாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இதுதான் தேர்டு ஸ்டான்ஸாவுடைய எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ ஃபோர்த்து ஸ்டான்ஸா ஒரு சின்ன ஸ்டான்ஸா தான் இது. தென் த மேட்டர் ஆஃப் ஸ்க்ராச்சிங் அண்ட் சாக்கிங் இன் த சன் அண்ட் ஏர். ஸ்க்ராச்சிங்னா பர்னிங் அட் ஏ ஹை இன்டென்சிட்டி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரேடியாக மரத்தை வெட்டி வேரோட பிடுங்கி போட்டுடுங்க. எங்கே போட்டுருங்க, வெளியில் போட்டிங்கன்னா அது சூரியனாலேயும் வெப்பம் பட்டு, அதாவது ஸ்க்ராச்சிங்னா வெப்பம் பட்டு, அதாவது பேர்னிங் எரியிற அளவுக்கு வெப்பம் பட்டு அது காஞ்சிரும். ஓகே, அது மட்டும் இல்லை, விதரிங், அந்த விதரிங் மீன்ஸ் எல்லாத்தையும் அது உதிர்த்துரும். ஓகே, இலைகள் எல்லாம் உதிர்ந்த நிலையில் காணப்படும். அதே போல் காற்று அடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் ஓகே ட்ரையாக மாறி அந்த கட்டை என்னவாயிடுமா, ப்ரௌன் கலராக பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஓகே மரங்கள் கூட ப்ரௌனாக மாறி ஹார்டனிங் கடுமையை ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு ட்விஸ்டிங் விதரிங் அண்ட் தென் இட் இஸ் டன். எல்லாமே முடிஞ்சிடும். தென் இட் இஸ் டன்னா அந்த மரம் அங்கே கொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் பட்டேல் சொல்கிறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறதுக்கு ஒரேடியாக அழிச்சிடுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுமைப்படுத்துறதுக்கு பதிலாக அதை ஒரேடியாக அழிச்சிட்டாலே நல்லது. அதை எப்படி ஒரேடியாக அழிக்கணும் அப்படின்றதுக்கான ஐடியாவை இந்த போய்ட்ரியில் அவர் நமக்கு கொடுக்குறாரு. ஓகே, இங்கே இந்த கில்லிங் எ ட்ரீ மனிதர்களுக்கு இவர் கம்பேர் பண்ணுறாரு. மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நட்பை கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஏமாத்துறதுக்கு பதிலாக ஓகே உண்மையான நட்பு இருந்து நீங்கள் அவங்கள இது பண்ணால் பரவாயில்ல. நீங்கள் போலியான நட்பு இருந்தால் அது என்ன ஆகுமா, அவங்க அப்படியே ஹார்ட் எப்படி ஒரு மரத்துக்கு அந்த வேர் எப்படி முக்கியமோ அது போல் மனிதர்களுக்கு இதயம் ரொம்ப முக்கியம். அந்த இதயத்தையே அப்படியே பிடுங்கி வெளியே எறிகிற அளவுக்கு சமம் அப்படின்ட்டு சில பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படியும் இந்த போய்ட்ரியை சொல்லப்படுது. ஓகே, ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்டான்ஸா வைஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே இருக்குது. இந்த ஸ்லைடை நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, புக் பேக் எக்ஸசைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரைஸ் த ஃபஸ்ட் 2 ஸ்டான்சஸ் ஆஃப் த போய்ட்ரி. ஓகே, திஸ் இஸ் அ மெமரி போயம். ஆன் கில்லிங் எ ட்ரீ வந்து மெமரி போயம். அதுவும் ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்சஸ் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், மெமரைஸ் செஞ்சு ஆகணும். ஓகே, நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்த்தா, படிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக மெமரைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது புக் பேக் எக்ஸசைஸ். இங்கே பாருங்கள் 2 மார்க் இருக்குது. வாட் இஸ் த போயம் அபவுட்? த போயம் இஸ் அபவுட் கில்லிங் ஏ ட்ரீ. வாட் ஆர் த லெசன்ஸ் டு பி லேர்ன் ஃப்ரம் த போயம்? நம்மள என்ன லெசனை கற்று த போயட் டீச்சர்ஸ் அஸ் அபவுட் நேச்சர் அண்ட் த ஸ்ட்ரெட்னஸ் அண்ட் longevity of the tree. To kill the tree or anything else, the heart of the thing has to be destroyed. அதுதான். What are the life source needed for a tree to grow? Soil, water, oxygen and sunlight. What does the poet mean by bleeding barks? இங்கே என்ன சொல்கிறேன், the cut in the bark oozes sap. The poet compares the fluid to blood. ஓகே, oozes sapனா நான் சொன்னேன், அந்த ரெசின் போன்ற ஒரு மரத்தை நாம் கீறும் பொழுது, அதை வெட்டும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் போன்ற அமைப்பு எப்படி நம்ம உடம்புல பிளட்டு வருமோ அந்த அளவுக்கு அதுங்களுக்கும் ஒரு மாதிரி லிக்விட் போல் வரும். அதை இங்கே போயட் பிளட்டு கூட கம்பேர் பண்ணுறாரு அந்த ஃப்ளூயிடு. வாய் த போயட் சே நோ இன் த பிகினிங் ஆஃப் த தேர்ட் ஸ்டான்ஸா? ஏன் போயட் நோ சொல்கிறாருன்னா, யூ வாண்ட் டு எம்பசைஸ் தட் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி டு கில் இட். அவர் சொல்லுவார்,
ஒரு மரத்தை கிள்றது கொல்றது ரொம்ப ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்கிறத வலியுறுத்துகிற மண்ணுமாக அவர் அங்கே நோ சொல்கிறார். ஹவு ஷுட் த ரூட் பி புல்ட் அவுட், எப்படி ஒரு வேரை எப்படி நாம் வெளியே இழுத்து போடணுன்னா, த ரூட் மஸ்ட் பி ரோப் டைட் புல்ட் அவுட் ஸ்னாப்ட் அவுட் ஆஃப் தி எக்ஸ்போர்ட். ஒரு அந்த மரம் பார்த்திங்கன்னா எப்படி, இப்போ இவர் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காரு. இப்போ ஜேசிபி எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் கயிறு கட்டி நான் நிறைய பேர் அதை சேர்ந்து ஃபஸ்ட்டு சுற்றி பள்ளம் எடுத்துகிட்டு நிறைய பேர் அதை சேர்ந்து வெளிக்கணும். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ ஜேசிபி வந்துருச்சு. ஒரு மரத்தை அழிக்கிறதுக்கு அது என்ன பண்ணுது, அப்படியே அதோடைய ஃபோர்ஸில் அதோடைய ஹார்ஸ் பவரில் ஒரேடியாக சாய்ச்சிடுது. வாட் இஸ் ஹிடன் இன்சைட் த எர்த் ஃபார் இயர்ஸ், எது மறைந்திருக்கு பல ஆண்டுகள் பூமியில் என்ன மறைந்திருக்குன்னா, லைஃப் அண்ட் லெஜசி இஸ் ஹிடன் இன்சைட் த எர்த். ஓகே, நமக்கும் இந்த பூமி தான் எல்லா உணவையும் உற்பத்தி செய்து தருது. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்புல இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, உடம்புல சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் எல்லாமே டேப்லெட்டு வந்தாச்சு. ஆனால் நீங்கள் ஃப்ரூட்ஸை பாருங்கள், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஒவ்வொரு ஃப்ரூட்டு ஒவ்வொரு விட்டமின் கண்டென்ட் அதில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்டுக்கு அந்த விட்டமின் கண்டென்ட் எங்கேருந்து அதுக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த விளையக்கூடிய மண்ணில் இருந்து தான். ஸோ ஒரு மரம் ஒரு ஃப்ரூட்டு தருதுன்னா, அந்த ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் அதுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, அந்த வேறு அந்த ஃப்ரூட்டுக்கு அந்த பர்டிகுலர் விட்டமினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மண்ணில் எல்லா சத்தும் இருக்குது. அதை தான் சொல்ல வராங்க. வாட் ஃபைனலி ஹேப்பன் டு த ட்ரீ இன் திஸ் போயம், மரத்துக்கு கடைசியாக என்ன தான் ஆச்சு, த ட்ரீ இஸ் கில்டு, மரம் கொல்லப்பட்டது. ஸோ அதே போல் இங்கே 3 பேராகிராஃப் கொஸ்டின்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கப்பா, இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ அப்படின்னா இது என்னன்னு, இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். நீங்கள் பாருங்கள், டேக் டைம் டு ட்ரீ எல்லாமே டிடியில் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அலிட்ரேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. எக்ஸப்ட் வவெல்ஸ், த கான்சனண்ட், ஓகே, அதை நம்ம எடுத்துக்கணும். இனிஷியல்ஸ் எதெல்லாம் சேமாக தொடங்குதோ கான்சனன்ட்ஸ், அதை நம்ம அலிட்ரேஷனாக நம்ம எடுத்துக்கணும். தென் த ப்ளீடிங் பேக்ஸ் வில் ஹீல். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் பேக் இங்கே கசியக்கூடியதை, அந்த கிளையில் இருக்கக்கூடிய கிளையை நம்ம வெட்டினோன்னா அங்கே இது திரவம் போன்ற அந்த சாப், நான் சொன்னல ரெசின், அந்த லேட்டெக்ஸ் போன்ற இதுக்கு சுரக்கம்ல வெளியில் வரும். ஓகே, அதுதான் மனிதர்களாகிய நம்முடைய ரத்தத்து கூட இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். ஓகே, இட் இஸ் பர்சானிஃபைடு. ப்ளீடிங் பேக்ஸ், அந்த ப்ளீடிங்கை வந்து மனுஷனுடைய பிளட்டு கூட ஓகே பர்சானிஃபை பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் த ஆன்கரிங் எர்த், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை வேரை வந்து ஆன்கருக்கு கூட இன்டைரக்டாக கம்பேர் பண்ணுறதால திஸ் இஸ் மெட்டஃபர். ஓகே, ஸோ புக் பேக் எக்ஸசைஸும் பார்த்துருக்குறோம். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மே காட் bless you all.